கர்த்தருக்கு அந்த நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு எத்தனையோ வியாதிகள், பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் செய்யும்போது நம்ம எப்படி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்காருங்கிறது நீங்கள் பார்க்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களிலே நம்ம படிக்க போகிற அந்த வசனத்தை ஆசிரியத்தை எங்களுக்கு தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. விண்ணப்பத்தை கேட்குறவராக இருக்கிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன விண்ணப்பம் இருந்தாலும் அதை உங்களுடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்க அதிகமாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரை பற்றி படிக்கும் பொழுதும் இந்த வசனங்களை எங்களை ஆண்டவரை எங்களுக்காக எழுதப்பட்டது என்று நாங்கள் எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளவும் அதை கீழ்ப்பிடிந்து நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தரமாக ஜெபிக்கிறோம். எந்த சோதனைகள் வேதனைகள் மத்தியிலே போனாலும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்குது என்று விசுவாசத்தோடு அந்த நாட்களை ஜெபிக்கிற சுவாமி. சிலுவையில் எங்களுக்காக சிந்தின ரத்தம் எங்களுடைய பாவங்கள் எங்கள் சாபங்களை எல்லாம் கழுவி எங்களை சுத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளையை மாற்றிருக்கிறபடியால் அபிஷேகித்து வைத்திருக்கிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடிக்கணுமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்க எங்களை கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை படிக்கும்போது ஆவியானவர் எங்களோடு கூட வந்து எங்களை கற்றுத்தந்தவர்களை கற்றுத்தந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, வாழ்வுள்ள பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், மறைத்து பாதுகாக்கட்டும், கற்றுத்தாரும் ஆசீர்வதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதுக்கான மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாட்களில் விண்ணப்பத்தை கேட்பவர். நமக்கு வந்து பாருங்கள், நிறைய காரியங்கள் நம்ம விண்ணப்பங்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு வேலைக்கு போனால் ஒரு விண்ணப்பம் பண்ணுறோம், ஏதோ தேவைன்னு நம்ம விண்ணப்பம் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி உலக காரியங்களில் எல்லாத்துலேயுமே விண்ணப்பங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறோம். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது அவர் கேட்கிறவராக இருக்கார். ஏன்னா நம்ம உலக காரியங்களில் நிறைய காரியங்களில் நம்ம கேட்கும்போது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நமக்கு எல்லாமே நமக்கு அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அந்த வசனங்கள் மூலமாக நம்ம தியானிக்கலாம். நம்ம ஒரு கேரக்டர், அதாவது அவங்க ஒரு திரையை பற்றி நம்ம படிக்கும் பொழுது தான் நம்ம உலக காரியங்களே பாருங்கள், ஒருத்தருடைய ஊழியம் பண்ணாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, அவங்களுடைய கேரக்டரை பார்த்தோன்னே அவங்கள மாதிரி அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி செஞ்சுருக்காரு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உலக வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்கள மாதிரி வாழணும், ஆண்டவரே எங்களுக்கு அப்படி நடத்தி செல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் நிறையா காரியங்களை நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம வேதாகமத்துலேயும் பாருங்கள், நிறைய காரியங்கள் நிறைய பேர் மூலமாக நமக்கு கற்றுத்தராது. அந்த அவங்களுடைய கேரக்டர், அவங்க எப்படி நடந்தாங்க, ஆண்டவர்கிட்ட எப்படி அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அந்த காரியங்களில் நம்ம ஜெயத்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். அதன் மூலமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிப்பது மாத்திரமில்லை, மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்களை நம்மளை மாற்றுவார். அதுதான் நம்ம இந்த நாட்களில் படிக்க போகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவர். அது சங்கீதம் 88:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா 88வது அதிகாரத்தை நீங்கள் சங்கீதத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி அது வந்து பாருங்கள், அதை எழுதிய வந்து ஏமான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சாமுவேலின் மகனான யோவேல் இருக்கார் பாருங்கள், அவருடைய மகன் சொல்லி நம்ம பார்க்கலாம். இவர் வந்து ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்ட மாதிரி தெரியல. ஏன்னா வந்து பூரா ஒரே புலம்பி அழுத மாதிரி தான் இருக்குது. முதல்ல நீங்கள் வசனத்தை அந்த ஃபுல்லாக அந்த அதிகாரத்தை பூரா படிச்சிங்கன்னாக்கி ஒரே அழுவையின் குரலாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேள்வி கேட்கும்போதே பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க, இல்லாட்டா எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது சுகப்படுத்துங்க, எங்களுக்கு கஷ்டம் இருக்குது இப்படி சுகப்படுத்துங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஆனால் இவர் வந்து நிறைய கேட்குறதே பாருங்கள், நிறைய காரியங்களில் துக்கத்தோடு தான் கேட்குற மாதிரி இருக்குது. நான் மறுத்து போனோம்னா எப்படி இருப்பேன், எனக்கு அறிமுகமானவங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு அழுகையின் குரலாக தான் அவர் வந்து பேசுகிறத நம்ம பார்க்கோம். இப்போ இவர் அழுகையின் குரல்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவர் ஏன் அழுதாருனாக்கி இவர் தனிமையாக இருந்து பேசுனதா நம்ம பார்க்கலாம். நிறைய காரியங்களில் நம்ம தனிமை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் தனிமையாக இருந்து பாருங்கள், அப்போ தெரியும். தனிமையாக இருக்கும்போது நிறைய காரியங்களில் நம்ம ஜெபிக்க கூட முடியாது. நம்முடைய வேதனை அந்த மாதிரிலாம் வரும்பொழுது நம்ம தனிமைங்கிறது மனுஷனுக்கு மிகவும் வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா தனிமைங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம அனுபவிச்சிருந்தோம்னா தெரியலாம். ஏன்னா நிறைய பேர் கூட இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி நமக்கு வந்து ஒரு கஷ்டங்கள் இருந்தால் கூட அது ஒன்றுமே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம வீடுலாம் பார்த்திங்கன்னாக்கி நிறையா குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி நம்மனாக்கி வீடு ஏத்தால வீடு இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்க கூட பேசிகிட்டு இருப்போம் பாருங்க. பேசிட்டு திருப்பி கொஞ்சம் நேரமாவது அந்த கவலைகள்லாம் மறந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம பழையபடி அந்த வீட்டுக்கு வந்தபோது அந்த பிரச்சனை இருந்தால் கூட அந்த சில நேரத்துலேயே கூட அந்த போய் பேசுகிறோம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு
பேசும்போது கொஞ்சம் அந்த ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இவர் வந்து அப்படி கிடைச்ச மாதிரியே தெரியல, ஒரே அழுகையாக இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ தனிமைங்கிறது வந்து ரொம்ப வேதனையாக கொடுக்கக்கூடிய காரியம். அந்த தனிமையில் நாம் எப்பொழுதுமே இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து இங்கே நம்ம வேதாமத்தில் பார்த்தோம்னாக்கி யோவான், இங்கே வெளிப்படத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் பத்ம தீவில் கொண்டே போட்டிருக்கும்போது அவர் வந்து அது அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு தீவு, அது வந்து ரொம்ப கொடூரமானது. ஒரே ஒரு ரொட்டியை கொடுத்து அவரை கல்லை உடைக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. அந்த வயதான காலம், ஒரு 98 99 வயசு அந்த மாதிரி காலங்களில் தான் அப்படி கொண்டே போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த வயதான காலங்கும்போது வேலையே செய்ய முடியாது. அப்போ வந்து சோர்ந்து அவர் வந்து சாப்பிடவும் சரியானது இல்லாத போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாருன்னு நீங்கள் நம்ம பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல வந்து சோர்வோடு தான் இருந்திருப்பார். ஏன்னா வந்து அந்த தீவில் வந்து ஒரு நல்ல ஒரு காரியங்கள் அவருக்கு வந்து ஒரு சமாதானத்தை கொடுக்க, யாருமே பேசவும் கூடாது, ஒருத்தர் பேசாதபடி அதை ரொம்ப கண்காணிக்கிறதுக்கெல்லாம் நிற்பானுவான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ வந்து அவர் தனிமையாக தான் இருக்கார். தனிமையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தனிமையாக இருக்கும்போது ஜெபிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் அழுததை நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஆனால் வந்து பாருங்கள் 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். இப்போ வந்து எல்லாம் சொல்லி அழுதுட்டு கடைசியில் சொல்கிறாரு பாருங்க, நான் வந்து காலையிலே நம்ம அதிகாலையிலே நம்ம ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இவர் சொல்லிட்டு என் விண்ணப்பம் வந்து உமக்கு முன்பாக வரும். ஏன்னா வந்து நாம் வந்து விண்ணப்பத்தை நம்ம யார்கிட்டையும் சொல்லி மனுஷங்கிட்ட சொல்லிலாம் அழவே வேண்டாம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம நம்முடைய விண்ணப்பங்கள் எது இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சொல்லி அந்த காலையில் எழுந்துச்சு ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லுறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இவர் ஜெபத்திலே கடைசியில் அதை சொல்லியிருக்காரு. அதை நம்ம படிச்சுட்டு இப்போ பத்மதீவுக்கு வரலாம். அவர் வந்து பத்மதீவில் இருக்கும் பொழுது யோவானை வச்சு எழுதின காரியங்கள் வந்து அவர் வந்து தனிமையாக இருந்து அழுதுகிட்டு இருக்கும்பொழுது ஏன் இந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு அவர் வந்து ஒரு அழுகையோடு இருந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் வந்து உனக்கு வந்து நான் ஒரு தரிசனத்தை கொடுக்க போகிறேன், உனக்கு இந்த எழுதுறதுக்கு ஒரு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு காரியங்களெல்லாம் நீ சொல்லக்கூடியதை நான் சொல்கிறத நீ எழுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம பார்ப்போம். பரலோக தரிசனத்தை பெறுறாரு. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த வெளிப்படத்தில் படிச்சிங்கன்னா நமக்கு ஆண்டவர் வருகையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாரு, என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆறுதலான ஒரு காரியங்களே சொல்கிறாரு. அப்புறம் வந்து சில அறிவுரைகளும் இருக்குது. ஏன்னா வந்து இந்த சபையெல்லாம் பற்றி நம்ம படித்தோம், அந்த 7 சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்கிறாரு. இத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கி இன்னும் அநேக காரியங்கள்ல நிறைய காரியங்கள் நடக்கக்கூடியது அதெல்லாம் எழுதியிருக்காருன்னா, அந்த யோவானுக்கு ஆண்டவர் நம்மோடு அவர் கூட இருந்திருக்காரு. அவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது தான் அவருக்கு வந்து அந்த தரிசனம், அந்த எழுதக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் அவருக்கு வந்து கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதன் மூலமாக அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஏன்னா வெளிப்படத்தில் படிக்கும்பொழுது நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆயத்தப்பட முடியும். நிறைய காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது சொல்கிறத நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து தனிமையில் இருந்த யோவானுக்கு வந்து ஆண்டவர் கூட இருந்ததுனால அவர்கிட்ட நோக்கி ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய தரிசனங்களை நிறைய காரியங்களை நமக்கு சொல்லதுக்கு எழுதுறதுக்கு அவருக்கு வந்து ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. அந்த ஞானத்தை நமக்கு தரதுக்கு நல்ல ஆண்டவராக நம்மளோட கூட இருக்கிறாருன்னு சொல்லணும். அப்போ ஆண்டவர் நம்மளோட இருந்தோம்னா தனிமைங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறத வந்து நாம் வந்து இந்த காலையிலே ஜெபிக்க முன்னப்போ முன்பாக போனோம்னா அதுக்கு முன்னாடி அழுதார் பாருங்க ஏமா, அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில். நாம் வந்து எப்பவுமே அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தோம்னா அவர் நம்ம வந்து ஏந்தி சுமந்தி நடத்துகிறவராக இருக்கார். அப்போ நம்ம விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிற விசுவாசமும் நமக்கு இருக்கணும். யோவானுக்கு வந்து இந்த வேதனையோட எப்படி எழுதியிருப்பாருன்னு பாருங்கள். அந்த வெளிப்படுத்தல் எவ்வளோ ஆசீர்வாதமானது, எவ்வளோ ஆசீர்வாதிக்கக்கூடிய எல்லா வேதாமத்தில் இருக்க எல்லா காரியங்கள்லையும் வெளிப்படுத்தல் வந்து நமக்கு நிறைய காரியங்களை நடக்க போகிறது, நடந்து கொண்டு இருக்குது, இனிமேல் நடந்து கடைசி நாட்களில் நடத்தக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதி தரணுனாக்கி எவ்வளோ ஞானத்தோடு ஆண்டவர் நடத்திருக்காருன்னு பாருங்கள். அப்போது தனிமையாக இருக்கும் பொழுதும் யோவானை வச்சு செஞ்சது மாதிரி அந்த மாதிரி ஞானத்தோடு நம்மளை நடத்துறதுக்கு ஆண்டவர்களால் முடியும். அவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கிறவான்னா அதிகாலையில் நம்ம தேடுற பிள்ளையாக இருக்கணும். இந்த யோவானை மாதிரி நம்ம வந்து தனிமையாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தரிசனம் பெருசாக இருக்கும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களாக தான் நம்மளை வைப்பார வழியை நம்ம தனிமையாக வந்து நம்ம விண்ணப்பம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து செவி சாய்க்காதபடி இருக்கிற ஒரு கடவுள் கிடையாது. அதனால் நம்ம விண்ணப்பங்கள் எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து நடக்கக்கூடிய காரியங்களை நடத்தும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதனால் இந்த
அழுகைன்னு ஏமான்னு அழுதாரே அது மாதிரி அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தனிமையாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய காரியங்கள் தான். ஆனால் தனிமையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டதுக்கு ஆவியானவர் நமக்கு தந்திருக்காரு. அந்த இடைப்படுத்தலோடு நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம அணுகி நம்ம செய்யும் பொழுது யாரை கொண்டுனாலும் நமக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு, நமக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவரால் முடியும். அந்த வல்லமை அவருக்கு இருக்குது. அதனால் அந்த வல்லமுள்ள ஆண்டவரை நம்ம பிடிச்சிட்டு அவர்கிட்ட தான் நம்ம விண்ணப்பம் செய்யணும், அவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும். அதை நீங்கள் செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்தது எசேக்கியா அவங்களுக்கு தெரியும். அந்த ராஜா வந்து அவருக்கு வந்து மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்கிறாரு, நீ மரித்து போவ, நீ உன்னுடைய என்னமா இப்போ பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ராஜா என்ன எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணணும், அந்த ஒழுங்கெல்லாம் பண்ணி நீ மரித்து போவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது இவர் வந்து என்னென்னா நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி பின்னாடிலாம் எல்லாம் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 23வது வசனத்தை மாத்திரம் நான் படிக்க போகிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். விண்ணப்பம் பண்ணி அழுதான்னு சொல்லி இருக்குது. இப்போ அங்கே வந்து யோவான் வந்து அழலை, ஏமான் வந்து அழுதாரு, தனிமையில் அழுதுருக்காரு. அப்படியே அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் பாருங்கள். அப்போ ஆண்டுகிட்ட இருக்கும் பொழுது எப்படி இருக்கணுங்கிறது யோவான் தான் சரியான பாதையில் செஞ்சு அவர் நடந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எசேக்கியாவையும் பாருங்கள், மரித்து போகணும்னு சொல்லி ஏசாயாவுக்கு சொல்லும் பொழுது அவர் வந்து பாருங்கள் ஆண்டுகிட்ட உண்மையை உத்தமாக இருந்தால் என்னமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து மனம் இறங்கி அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்கார். அவர் ஏசாயா பாதி முற்றத்திலே அவர் சொல்லிவிட்டு அவர் பாதி முற்றத்துக்கு போகிறதுக்குள்ள அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இந்த 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி திரும்பி போய் என் ஜனத்தானிய அதிபதியாக எசேக்கியா நோக்கி, உன் தகப்பனார் தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத அவர் ஏசாயா தீர்க்கதரிசி திருப்பி வந்து சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து சொல்லிட்டு திருப்பி மாறுவாரா? ஏன் மாறுதாரு? அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் வந்து பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்கார். ஏன்னா விண்ணப்பத்தை கேட்குறவர் என்னெல்லாம் செஞ்சான், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவன் மனுஷன் வந்து நம்ம கேட்கும்போது மனம் திரும்பி அவன் கேட்கும் பொழுது அவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னதே வந்து ஆண்டவர் வந்து அநேக நேரத்தில் பாருங்கள் ஜெபிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் வந்து மாற்றக்கூடிய ஆண்டவர். ஏன்னா யோனா காரியத்தில் செஞ்சாருன்னு பார்க்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்காரு. அவனுக்கு வந்து பிள்ளை இல்லாமல் இருந்தது, அந்த இதை வந்து ஆண்டவர் வந்து நிவர்த்தி பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி வந்தது நிறைய கஷ்டங்கள். அதனால எசேக்கியா வந்து சரியான பாதையில் நடக்கலை. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்பொழுது அவர் வந்து அந்த நோயினால் வாடும் பொழுது அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு சுகம் கொடுக்காரு. அவன் நாட்களில் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. ஆனால் எசேக்கியா விண்ணப்பத்தை வந்து கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வச்சார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் போன போது தான் அவன் திட்டங்களை அவர் வந்து மாற்றக்கூடிய காரியங்கள் செய்கிறார். ஏன்னா அவன் வந்து சரியான பாதையில் செல்லவே செய்யலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் நடக்குது அவனுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாருனாக்கி ஒரு பையனை கொடுக்காரு. அந்த பையன் வந்து சரியான பாதையில் திருப்பி நடக்கவே இல்லை. அப்போது ஆண்டவர் அது வந்து ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பவர் நம்ம படிக்கும்பொழுது அவன் விண்ணப்பம் வந்து என்ன செய்கிறான்னா ஆண்டவர்கிட்ட கேட்கான். ஆண்டவர்கிட்ட வந்து ஏதோ குறைகள் இருக்குத போய் அழுது கேட்கும் பொழுது அவர் வந்து அழுகின் குரலை கேட்குறவர். அவன் மனம் திரும்பி அவன் வந்து ஆண்டவர் நோக்கி கேட்கும் பொழுது அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்காரு. பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறதுனால எசேக்கியா ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவர் வந்து பதில் கொடுக்காரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இதில் ஏன் பின்னாடி அவனுடைய பையனை பற்றி நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அவன் பையனுக்கு வந்து அந்த காரியங்களில் சரியான பாதையில் நடக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம பின்னாடி படிக்கலாம். அதனால ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது பாருங்க அவன் வந்து என்ன அவனுடைய நோய்க்கும் சுகமாக கேட்கான். அப்போ வந்து பிள்ளை இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லாதனால பிள்ளையும் வந்து நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துக்கும் போது இவன் அந்த இதை நோக்கத்தை வச்சிருக்கான். அப்போ அவனுக்கு குழந்தை பிறக்குது. அந்த பையனை வந்து அதையும் கேட்டிருக்கான் ஜெபத்தோடன்னு சொல்லி நம்ம யூகிக்கும் போது கொஞ்சம் யூகிக்கலாம். ஏன்னா வந்து பாருங்க அவன் சுகத்தை பெற்று அவன் அந்த பையனையும் பெற்று அந்த பையனையும் ராஜாவாக்குதான். அப்போ அவன் வந்து சரியான பாதையில் இல்லை அப்படின்னு நம்மனாக்கி இவன் வந்து ஜெபிக்கும் பொழுதே பாருங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கான். அவனுடைய நோய் சுகமானு அவன் என்னெல்லாம் செஞ்சேன், நான் உத்தமமாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன்னு சொல்லி கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வந்து என்னை எப்படி கேட்கான்னா, ஆண்டவர் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு திட்டம் வச்சுருக்கீங்களோ ஆண்டவரே அதை செய்யுங்கன்னு அவன் சொல்லவே இல்லை. எனக்கு நான் எப்படி செஞ்சேன், எனக்கு என் விண்ணப்பத்தை கேளுங்க அப்படின்னு சொன்னான். அப்போ சுயநலமான ஒரு ஜெபமாக இருக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது இந்த சுயநல ஜெபம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி எனக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விண்ணப்பம்
விண்ணப்பம் செய்யும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்களோ அந்த சித்தத்துக்கு, உங்களுடைய திட்டத்துக்கு, உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கோம். உங்கள் திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு வச்சுருக்கீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சிருக்கணும். அப்படி ஜெபிக்கலாமே. அப்போ அந்த ஜெபமே வந்து கொஞ்சம் நமக்கு தேவையில்லாததை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்ட மாதிரி இருந்தாலும் விண்ணப்பத்துக்கு அவர் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குறவர் அப்படிங்கிறத நம்ம உண்மையாக நம்ம விசுவாசிக்கும். ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம எப்பவும் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சித்தப்படி எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். சுகம் தந்தாலும் சரி, நமக்கு எந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுதலை தந்தாலும் சரி, அந்த விடுதலையின் மூலமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு தாங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் வந்து சொல்லி அப்படி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி தான் சொன்னேன். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு இதை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிருந்தீங்கன்னாக்கி அதை செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களுடைய நாமம் அதனால உயர்த்தப்படணும் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபித்திருக்கேன். அதனால் நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்கள். எப்போ ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன விண்ணப்பம் பண்ணாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்கள் சித்தப்படி எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லணுமே வெளியே நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் உங்களுடைய பார்வைக்கு நலமான செஞ்சேன் நீங்கள் செய்யுங்க, ஏதாவது விண்ணப்பத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கக்கூடாது. இது வந்து நான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது இருக்கிற சில குறைகள் தான். நாம் வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கும் போது அவர் சித்தப்படி நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவறுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் இன்னும் அதிகமாக படிக்கும் பொழுது உங்களோட கூட ஆண்டவர் பேசுவார். என்னோட பேசுனது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட பேசுகிறது நீங்கள் இன்னும் அதை அதிகமாக எடுத்து வச்சுக்கினாங்க படிச்சிங்கனாக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும். எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்வோம். அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அன்னாள் உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 1 முதலாவது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அன்னாளுக்கு வந்து பிள்ளை இல்லை. அவளுக்கு 2வது கட்டின அவளுக்கு வந்து குழந்தை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் கணவன் வந்து சொல்கிறான், நீ எனக்கு 10 பிள்ளைய விட நீ என்ன இல்லாமல் ஆறுதல் சொன்னாலும் அவளுக்கு வந்து பிள்ளை இல்லைங்க, மலடிங்கிற ஒரு பேர் வந்து ஒரு அந்த நாட்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்செல்லாம் பேசுகிற நாட்கள் இப்பவுமே இருக்குது. ஆனால் முன்னாடி அப்படி சொன்னதுனால அவள் எப்பவுமே இவளை வந்து விசனப்படுத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். இந்த 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அன்னாளை சிநேகிதர் அப்படின்னால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பேன்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனால் கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அந்த இடத்துல தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அவளுக்கு பிள்ளை இருக்கும்போது இவ ஒன்றும் பாவி கிடையாது. நாம் வந்து எல்லாருமே பிள்ளைகள் இல்லைன்னொன்னே அவங்க வந்து என்னமோ பாவம் இருக்குங்கிறதுனால பிள்ளை இல்லைன்னு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த அண்ணாவுடைய கற்பத்தை ஆண்டவர் அடைச்சிருந்தாருன்னு சொல்லி கர்த்தர் அடைத்திருந்தாருன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அந்த இடத்த மாத்திரம் நம்ம படிக்கலாம். கர்த்தர் கற்பத்தை அடைப்பாரா, கர்த்தர் திறப்பாரா அப்படிங்கிறது நம்ம வந்து நிறைய காரியங்கள் நம்ம படிக்கலாம். இப்போ நோவா காலத்தில் அந்த நாட்களில் பாருங்க கதவை அடைச்சாருன்னு சொல்லி இருக்குது. அப்போது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் வந்து கற்பத்தை அடைச்சார், கற்பத்தை அடைச்சிருந்ததுனால ஒருத்தராலையும் அந்த பிறக்கிறதுக்கு அவளுக்கு வந்து பிள்ளை பிறக்கிறதுக்கு வந்து அவன் வந்து அன்பாக தான் இருக்கான். ஆனால் வந்து அவளுக்கு குழந்தை பிறக்கலை. ஏன்னா சாமுவேல ஆண்டவர் வந்து அவருடைய வயிற்றில் பிறந்து சாமுவேல் எவ்வளவு ஆண்டவருக்கு தீர்க்கதரிசியா ஆசாரிய வேலை பார்க்கறது, நியாயாதிபதியா 3 வேலை பார்க்கறதுக்கு ஆண்டவர் வந்து ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மகனை பெறுறதுக்கு அவளை வந்து ஆயத்தப்படுத்தினார்னு சொல்லி தான் நம்ம பார்க்கலாம். அன்னாள் வந்து ஜெபம் பண்ணும்போது குழந்தையே இல்லாமல் இருக்கும் பொழுது அவள் குழந்தைக்காண்டி ஜெபம் பண்ணுதா அப்படிங்கும்போது பாருங்கள், நீங்கள் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனங்கசந்து மிகவும் அவள் வந்து என்ன செஞ்சா, அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணா. இப்போ வந்து மனங்கசந்தமாக்கி என்னது, நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொட்டுறது. அழுதது என்னது, ஆண்டவர்கிட்ட அழுதுது. இப்போ எந்த மனுஷன்ட்டையும் போய் அண்ணால் அழவே செய்யலை. எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் போய் அழவே இல்லை. இந்த லேயாலாம் அந்த கதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எனக்கு பிள்ளை இல்லை, நீ பிள்ளை குடிக்காதுலாம் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த பெண் பேசுகிற மாதிரி எல்லாம் அண்ணால் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்காங்க. ஏன்னா கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த அண்ணால் ஞானத்தோடு போய் ஜெபிக்கிறதுக்கு போகிறாங்க. அவன் ஏலி என்னமோ பேசினாலும் அதை பற்றி கவலையப்படலை. விண்ணப்பம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நோக்கி போகிறாங்க. ஆலயத்தில் போய் அழுது அவரை நோக்கி தான் கேட்காங்க. ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி கேட்காரு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்காங்க. அவர் வந்து
ஆண்டவர் வந்து அவங்களுக்கு குழந்தைய கொடுக்காங்க. அது வந்து தான் நம்ம சாமுவேலாக வராரு. அப்போ தேவன் அவள் வயிற்றுல சாமுவேலை பிறக்க செய்வதற்கு முன்னாடியே இந்த பெண்ணை வந்து ஆயத்தப்படுத்தாரு. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அந்த பொருத்தனையை பண்ணி அப்புறம் தான் அந்த குழந்தைய அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆண்டவருடைய திட்டம். அப்போ நம்முடைய திட்டத்தின்படியே ஜெபிக்கிறதுனால பயனே கிடைக்காது. இவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போனால் ஜெபித்தான்னு தான் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணனாக்கி அந்த கரெக்டான டயத்தில் போய் அவர் ஆண்டவர் வந்து பேசி இந்த இவன் வந்து பேசலாம் பாருங்கள். அவன் வந்து தண்ணி போட்டு நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அப்படிலாம் நம்ம இருக்கலை, நான் மனங்கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணதுன்னு சொல்லும் பொழுது இந்த ஏலி வந்து நீ சமாதானத்தில் இந்த 17வது வசனத்தை நீ படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏலி சமாதானத்துடைய நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்போ ஏலி வந்து பார்த்துட்டு அவன் ஜெபிக்கிறத பார்த்து உண்மையான ஜெபத்தை ஆண்டவர் உன்னை ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அப்படிப்பட்ட விண்ணப்பமாக நம்முடைய விண்ணப்பங்கள் இருக்கணும், ஆண்டவர் கேட்பாரு. அப்போ இவங்க வந்து சுயநலமாக நம்ம கேட்கவே செய்யலை. எனக்கு ஒரு பையனை கொடுத்தீங்கன்னாக்கி அந்த பையனை உங்களுடைய சேவைக்குன்னு நான் அனுப்பி உமக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அதேபடி செய்யவும் செய்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு அது இந்த பையன் வந்து தேவை. அவருக்கு விருப்பமான பிள்ளையா அவங்க வயிற்றுல பிறந்து அவங்க அர்ப்பணித்து அந்த பையனை வந்து நமக்குன்னு சுதந்திரமான பிள்ளையா அவனை வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அண்ணாளுக்கு கிடையவே கிடையாது. அண்ணாளுக்கு எந்த சொந்தமும் கிடையாது. அது பால் மறந்த உடனே அது கொண்டு போய் ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுருதான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா திட்டங்கள் தீர்மானங்கள்லாம் நமக்கு இஷ்டப்படியே நம்ம தீர்மானம் பண்ணி ஜெபிக்கிறது வந்து அவ்வளோ விண்ணப்பத்தை ஆண்டவர் வந்து கேட்கணும்னு சொல்லி நம்ம விரும்பவே கூடாது. நம்ம விண்ணப்பங்கள்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதான். இந்த ஏலிக்கு முன்பாக எப்படி சொன்னா பாருங்க, அந்த மாதிரி அண்ணாண்டுடைய ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது பாருங்க. அந்த மாதிரி ஜெபமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். 1:6 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலும் அந்த குழந்தைய வளர அவங்க வந்து குழந்தை இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து போய் கேட்கும்போது எப்படி ஆண்டவர் செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பல தடவைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். ஏன்னா வந்து இந்த அண்ணாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. இந்த 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்பத்தை இழத்திருந்தப்பட அப்படியே சக்காத்தி தினமும் விசனப்படுத்தினான்னு நம்ம பார்க்கும் பாருங்க. அப்போ மற்றவங்க மூலமாக நிறைய பிரச்சனைகள் கூட அந்த அம்மாவுக்கு வந்திருக்குது. நிறைய அவள் வீட்டில் இருக்கவளே சொல்லியிருந்தாங்கன்னா எப்படின்னு இருக்கும், அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க எப்பவும். அப்போ அந்த மாதிரி அழுகையின் இதை வந்து 2வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த அம்மா ஒரு பாடலாகவே பாடுவாங்க. அண்ணாள் வந்து என்ன மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி பாடலாம் படிச்சிருக்காங்க. அது நீங்களாம் படிச்சிங்கன்னாக்கி நிறையா அந்த இதில் நீங்கள் நிறையா கண்டு அதன் மூலமாக நீங்கள் அண்ணாள் எப்படி ஜெபித்தாலும் அது மாதிரி நம்ம ஜெபிக்கணுங்கிறத நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவங்க விண்ணப்பம் பண்ணாங்க. எப்படி விண்ணப்பம் பண்ணாங்க? சுயநல ஜெபம் கிடையாது. அது ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து சாமியில் அவங்க வளர்த்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நம்ம ஜெபமும் இருக்கணும், நம்முடைய அர்ப்பணிப்பும் இருக்கணும். நம்ம பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எது அர்ப்பணிக்கணுமோ அதை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்முடைய விண்ணப்பங்கள் இருக்க இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய காரியங்கள் இந்த மாதிரி ஏமாற்றம்லாம் சந்திக்க வேண்டிய நேரிடக்கூடிய காரியங்கள் வந்து இருக்கும். ஏன்னா இந்த அண்ணாள் வந்து ஒன்றும் குற்றம்லாம் ஒன்றும் செஞ்சதாகவே இல்லவே இல்லை. அப்படி இருக்கவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அழுது ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது பாருங்க அவங்க விண்ணப்பம் வந்து ஆண்டவருக்கு பிரியமானதை வந்து அவங்க கேட்டாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய காரியங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செஞ்சுருக்கோமா, ஆண்டவருக்கு பிரியமானது நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம விண்ணப்பம் பண்ணாங்க காரியங்களை அந்த அண்ணாள் செய்த போல் நாம் வந்து எப்போவுமே ஆண்டவரை நோக்கி தான் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா விண்ணப்பம் செய்கிற பிள்ளைங்களா இருக்கணும். இல்லையா மற்ற யார்ட்டையும் போய் சொல்லிவிட்டு நம்ம அழுதோம்னா நம்முடைய பதில் கிடைக்கவே கிடைக்காது. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கணும். நமக்கு வர கஷ்டங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் ஆண்டவரால் இதை ஜெயிக்க முடியும். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் அவர். அப்போ நம்ம உலகத்தில் வர எல்லா துன்பங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நம்மகிட்ட வந்து விடுதலை செய்ய நமக்கு போதுமானவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துலேருந்து நம்ம அவர்கிட்ட எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர் பாதத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். அப்புறம் அவர் சித்தம் நிறைவேற்றதுக்கு நம்ம காத்திருக்கணும். நம்ம ஆண்டவர் நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்க ஆண்டவரே, அதை நீங்கள் செய்யுங்க
ஆண்டவரேன்னு சொல்லி இந்த அந்நாள் காத்திருந்த மாதிரி காத்திருந்து அவங்க எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அது மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைங்களா நாம் இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கடந்து சென்றாலும் அவருடைய பாதத்தில் மாத்திரம்தான் நம்ம சமர்ப்பிக்கணும். எந்த மனுஷங்கிட்டையும் சொல்லி நமக்கு விடுதலை கிடைக்காது அப்படிங்கிறத இந்த அந்நாளின் மூலமாக மாத்திரம் இந்த 3 பேரை படித்தாலும் யோவான் தனிமையாக இருந்து நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. இந்த அந்நாள் பாருங்கள் சாமுவேலை அருமையான பிள்ளைய பெற்றெடுத்து அவங்க அதுக்கு பிறகு 5 பிள்ளைகள் பிறந்ததுன்னு சொல்லி இருக்குது. ஆனால் அந்த ஒரே மகனை அர்ப்பணித்த மகன் மூலமாக தான் நிறைய ஆசீர்வாதத்தை அவங்க பாட்டு படிக்கக்கூடிய ஒரு காரியங்களை செய்கிறாங்க. அவங்க நல்ல ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக வளர்த்தாங்க. அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சாருன்னு சொல்லி இந்த சாமுவேலை நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைங்களும் பெற்றுக்கொள்வாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையுமே நமக்கு சித்தமானதை நமக்கு திட்டமானதை நம்ம ஒரு திட்டம் வச்சுருப்போம், அதையே செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது இந்த எசேக்கியா கேட்டான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டு அவனுடைய பிள்ளைகள் மூலமாக அவனுக்கு பேர் ஒன்றும் பெரிய பேர் கிடைக்கல. அவன் பூரா ஆண்டவருக்கு பிரியமில்லாதே செஞ்சான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அதனால ஆண்டவருக்கு பிரியமானது செய்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது முக்கியமாக ஆண்டவருடைய பாத்திரம் அமர்ந்திருந்து இந்த அதிகாலையில் நான் ஜெபத்தை கேட்பீங்கன்னு சொல்லி அழுதவங்க கூட சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா. அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்யணும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே, உங்கள் பாதத்தை விட நீங்கள் எந்த பாதத்துக்கும் எங்களுக்கு அடைக்கலும் கிடையாது ஆண்டவரே, உங்கள் பாதம் மாத்திரம் தஞ்சம், எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடிக்கணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்து விண்ணப்பத்தை எப்பொழுதும் ஆண்டவர்கிட்டே நம்ம கேட்டு அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்களா இந்த அன்னாலை போல ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சாமியில் செஞ்ச மாதிரி செய்வார். அதை நம்ம உணர்ந்து இந்த நாட்களில் விண்ணப்பங்கள் எப்படி செய்யணும், எப்படி ஜெபிக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு அப்படி ஜெபிக்க நம்ம ஆண்டவர் உதவி செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே எனக்கு ஜெபிக்க தெரியல ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க, என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல, அதை நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆவியான மூலமாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையும் செய்வார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செய்வார். மற்றவங்களுக்கும் நாம் சொல்லுகிற பிள்ளைங்களாக மாற்ற அவர் வல்லமுள்ள தேவன். அவருடைய வசனம் தான் நமக்கு போதுமானதாக இருக்குது. அதை நம்ம பிடிச்சி நம்ம ஜெயிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நமக்கு எல்லாருக்கும் தருவாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, உங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஜெயிப்போம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதில்தானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. சுவாமி என் எஜமானனா இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துறேன் சுவாமி. எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை பற்றி பிடித்துக்கொள்ள இன்னும் அதிகமாய் எங்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கீங்க, நன்றி செலுத்துகிற சுவாமி. எல்லா சூழ்நிலையும் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கு அண்ணாவுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் எங்களுடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் அக்கா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
யோவானை வைத்து ஆண்டவரை இந்த பத்ம தீவிலே எத்தனை அருமையான காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்க தனிமையாக இருக்கும் பொழுது. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எந்த இடத்துல தனிமையாக இருக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிரசனத்தினால் நிறைத்து எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ளவர் நீங்கள் கூட இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாமான காரியங்களும் பிசாசு கொண்டு வர எல்லா தந்திரங்களையும் மேற்கொள்ள என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா திட்டங்களும் தீர்மானங்களும் ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி இருக்க எங்களுக்கு நாங்கள் உதவி செய்யமா ஜெபிக்கிறோம். அதுக்கு அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. அதுக்கு நாங்கள் எங்களை முழுவதுமாய் தாழ்த்த கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. உங்களுடைய சித்தப்படி எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறபடியா உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய முற்றிலுமாய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தீர்மானம் எடுக்காதபடி உங்களுடைய தீர்மானத்தின் உங்களுடைய திட்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதான கிருபை நீ தர வேண்டுமா. அதிசயங்களை அற்புதங்களை இந்த நாட்கள் எங்களுக்கு செய்து வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரை இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. என்ன தகப்பனே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க என்ன திட்டம் வைக்கிறீங்களோ அதை நிறைவேறத்தக்கதா நீ கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமா எங்களுடைய கருத்திலே தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரை. தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கிற தேவனா இருக்கீங்க. நன்றி செலுத்துறோம். உங்களுடைய திட்டத்துக்கு உங்களுடைய தீர்மானத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக எங்களை மேன்மைப்படுத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட அநேகருக்கு சாட்சிகளாக நிற்கத்தக்கதான கிருபையை தரவணுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வைக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவனா இருக்கீங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவரை எங்களை கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எந்த இடத்திலும் ஆண்டவரை நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு கரம் இருக்கிறபடியா நன்றி செலுத்தும். எங்களை தோளின் மேல் சுமந்து எங்களை மார்போடு அணைத்து ஒரு அன்பு கட்டுகிற நல்ல தகப்பன் இருக்கிறபடியா உண்மையை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உண்மையை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாய் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிசாசனம் வெட்கப்பட்டு போகும்படி ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீ வைத்திருக்க திட்டம் தீர்மானம் புதிய வருடத்தில் நிறைவேறத்தக்கதாக உங்களை நோக்கி பார்க்கிற சுவாமி. எங்களுடைய ஜெபத்துக்கு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறபடியா எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற நாட்கள் மாற்றி எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்துகிற நாட்கள் மாறட்டும் தகப்பனே. நீங்க அப்படி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் படித்த வசனங்களே அநேகருக்கு ஆசிரமா இருக்க கிருபை செய்யுங்க. அனைவரோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. அனைவருடைய வாழ்க்கையில உங்களுடைய தீர்மானத்தின்படி நாங்கள் விண்ணப்பம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தருகிற நாட்களை மாற கிருபை செய்யுங்க. அப்படின்னு நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரை நடத்தினவர் இன்னமும் நடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற பொறுப்படுத்துகிறோம். பிரசனம் உங்களோடு கூட இருந்து எங்களை வேணுமா ஜெபிக்கிறோம். துதிக்கணும் மயமெல்லாம் செலுத்துகிறோம். ஏசு ரச்சனை ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.